ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான மார்க்கெட் மே மந்தினுடைய எக்ஸ்பைரி ஒரு பாசிட்டிவாக க்ளோசிங் ஆகிருக்கு. இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து நாளைக்கு மார்க்கெட் வாரத்தினுடைய கடைசி நாள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும், பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவல், இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. இன்றைக்கி இன்ட்ராடே மூமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இன்றைக்கான டே மூமெண்ட்ஸ். காலையில் ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் தான் ஓப்பன் ஆன உடனே ஹை வந்து 24,862 வரைக்கும் மேலே போயிருக்கு. திரும்ப அதே கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் விழுந்திருக்கு. திரும்ப மார்க்கெட் கீழே வந்து லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,677 வரைக்கும் லோ வந்துருக்கு. வந்துட்டு இங்கேருந்து சடனாக ரீபவுண்ட் ஆகி மார்க்கெட் திரும்ப மேலே க்ளோசிங் வந்து லாஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 120 பாயிண்ட்ஸ் வந்து மேலே ஏறி இருக்குது. திரும்ப வந்து 24,892 வரைக்கும் ஹை போயிருக்கு. ஹை போயிட்டு க்ளோசிங் வந்து அபோவ் 24,800க்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. 24,833 இந்த மே மந்தினுடைய எக்ஸ்பைரி 24,800க்கு மேலே தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. ஏப்ரல் மே இந்த 2 மந்த்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு புல்லிஷில் தான் வந்துகிட்ருக்கு. இப்போ திரும்ப அடுத்த மார்க்கெட்டினுடைய பொசிஷன் எப்படி, நாளைக்கான மார்க்கெட்டினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சப்போர்ட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா கீழே வந்து இன்றைக்கான டே லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,677 தான் இன்றைக்கான டே லோ. இந்த லெவல்ஸ் அதாவது 680 வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். 24,680 வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். இமீடியட் சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது. அதை உடைச்சிது அப்படின்னா 24,500 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இதுதான் கீழே சப்போர்ட் ஜோனு. மேலே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,980 வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதை அடிச்சுது அப்படின்னா 25,060 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இது வந்து மேலே அப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். இப்போ அடுத்தது வந்து பையிங் லெவல். நாளைக்கான மார்க்கெட்டில் வந்து பையிங் லெவல் என்ன அப்படின்னா, இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி அந்த ஆல் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்லாம் அதனுடைய ரேஞ்சை வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மி பண்ணுறதுக்காக இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் க்ளோசிங் மட்டும் நல்லா ஏற்றிருக்கோம். இந்த க்ளோசிங் நல்லா ஏற்றுறதுனால இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆனால் கூட திரும்ப சடனாக கீழே வர்றதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்குது. கீழே வந்து 800 ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா இந்த 800 ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து மேலே போக ட்ரை பண்ணால் மேலே போக முடியலன்னா திரும்ப ஃபர்தராக கீழே வர்றதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி நாளைக்கான பையிங் லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் தான், அதாவது 24,980க்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டைனாக நின்னால் மட்டும்தான் நம்ம ரிமைனிங் கோ டு லாங். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து திரும்ப ரைஸ் அண்ட் செல் அந்த ஒரு மோட்டிவில் தான் மார்க்கெட் நாளைக்கு வந்து இருக்கும். நல்ல செல்லிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,700 உடைச்சி சஸ்டெயினாக நின்றுச்சு அப்படின்னா நல்லாவே மார்க்கெட் வந்து செல்லிங். அதாவது இந்த லெவல்ஸ் வரும் பார்த்திங்க அப்படின்னா இந்த லைனை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லைனை உடைச்சி மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக கீழே இருக்குங்கிற பட்சத்தில் நல்லாவே வந்து செல் ஆகும். 24,500 வரைக்கும் வரது கூட சான்சஸ் வந்து இருக்குது. மார்க்கெட் வந்து நல்லா புல்லிஷ் ஆகுது அப்படின்னா 24,980க்கு மேலே மார்க்கெட் வந்து நல்லா சஸ்டெயினாக நிற்குதுங்கிற பட்சத்தில் மார்க்கெட் நல்லாவே புல்லிஷ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து ரைஸ் அண்ட் செல்லுங்கிற மோடில் தான் மார்க்கெட் வந்து நாளை பொறுத்த வரைக்கும் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான நிஃப்டியினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.